விட்டா எங்க தலைவன் காளை மாட்டுல பால் கறந்து கொடுப்பான்னு சொல்லுவீங்க உங்களுக்கு. கண்டிப்பா நடக்குமே. உங்க தலைவரால முடியாதா? வேணாம், ம். நீங்க ரொம்ப கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளாக்குறீங்க. சார் நான் இல்ல சார், உங்க தலைவர் தான் அப்படி பேசுறாரு. என் தலைவன் இந்த திருப்பு எதுக்கு இருங்க 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 எதுக்கு அழுவுறீங்க சார்? நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு புரியல, உங்க தலைவர் ஏன் அழுதாருன்னு புரியல. ஆனா நல்லா சூப்பரா நடிக்கிறார். நடிப்பாரு. ஆமா, எனக்கு வணக்கத்துக்கு வேணாம். அப்படியே என் தலைவன் அப்படியே அந்த மக்களை பார்த்து, இந்த கஷ்டப்படுற மக்கள் இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு அந்த ஏக்கத்துல என் தலைவன் அழுதான். உங்களுக்கு நடிக்கிறோம். பின்ன நடிக்கிறதா எந்த மாநாட்டிலயும் அது மாரி அழுவே இல்ல, எந்த மக்கள் சந்திப்புல அழுவே இல்ல. இப்ப நான் புதுசா நடிக்கிறாரு, சிம்பத்தி கிரியேட். இது வரைக்கும் என் தலைவன் நடிச்சிருக்காரு, ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ அரசியல்ல வந்து நடிக்கிறாருல, ஆஸ்கார் இல்ல அதையும் தாண்டி கொடுத்துருவாங்க விருது. அந்த அளவுக்கு நடிக்கிறார். படத்துல நடிச்சதை விட அரசியல் வந்து பயங்கரமா நடிக்கிறார். வேணா இதுக்கெல்லாம் சொல்லி பேச வேணாது. திருப்பி திருப்பி சொல்றேன், தலைவனை பத்தி பேசுறது நிப்பாட்டுங்க. இனிமேல் என்னகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க சார். உங்க கேட்ட உங்க தலைவரை பத்தி கேட்டாதான் சார். நாடே உங்க தலைவரை பத்தி தான் பேசினுக்குது, நம்மளும் உங்க தலைவரை பத்தி பேசுவோம். தலைவரை பத்தி இனிமேல் பேச வேணாம்.